ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எபிசோட் 1. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போவோம். முழு முதற் கடவுள் பிள்ளையாரோட பர்த்டே தான் சதுர்த்தின்னு எல்லாருக்கும் தெரியும். பிள்ளையார் யார் எப்படி உருவானார்னு உங்களுக்குலாம் தெரியுமா? சொல்கிறேன் கேளுங்க. அவங்க அம்மா பார்வதி குளிக்க போகும்போது காவலுக்காக அவங்க பிடிச்சு வச்சு உருவானவர் தான் நான் அடுத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எது எப்படியோ, நீங்கள் மஞ்சளில் பிடிச்சு வச்சாலும் சாணியில் பிடிச்சு வச்சாலும் உண்மையான அன்போட கூப்பிட்டா வந்து உங்கள் வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார்ன்றது உண்மையோ உண்மைங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிடிச்சு வச்ச பிள்ளையாருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அத்திமுகத்தோனே அருணார் திருமகனே, சத்தியின் புத்திரனே, சரிந்த வயிற்றோனே, வித்தை எனக்கருளும் வேலவர்க்கு மூத்தோனே, முக்தி அளிக்கின்ற முருகர்க்கு மூத்தோனே. ஸ்லோகத்தோட அவருக்கு ரொம்பவே பிடிச்ச பிடி கொழுக்கட்டை செய்வோமா? தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் பூ 1 கப், ஏலக்காய் 2 அல்லது 3, உப்பு 1 சிட்டிகை. ஸ்டவ்வை ஆன் பண்ணி வானொலியை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சுட்டதும் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி சுடட்டும். தண்ணி சுட்ட உடனே வெல்லத்தை போடுங்க. 1 சிட்டிகை உப்பையும் போட்டு ஏலக்காயையும் சேர்த்துக்குங்க. வெல்லம் கரைஞ்சு தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கிண்டுங்க. கடைசியாக தேங்காய் துருவலையும் சேர்த்து இறக்கிக்குங்க. சூடு ஆறுனதும் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையை பிடிச்சு வைங்க. 10 to 15 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு சிலர் வெறும் பாகு காய்ச்சி மாவில் ஊற்றி பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சா கொழுக்கட்டை உள்ளே வேகாத மாதிரி தான் இருக்கும், ஹார்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாவையும் கொட்டி கிண்டி கொழுக்கட்டை வச்சா அவங்க வீட்டு பிள்ளையாருக்கும் பிள்ளைக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.